ஹே ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு சான்சன் கிலோமீட்டர் இது பார்க்க போகிறோன்னா ஒரு ஒன் டே பேக் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபாலோ ஆச்சோ இப்போ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ சிங்கிள் டேல இப்போ ஒரு 19% மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து பம்ப் கொடுத்து அபவ் $70,000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து ஆகிட்டுருக்கேன். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆகிடுச்சா அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ் 5th February வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் $73,000 வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே பேக் பிடிசியோட ப்ரைஸ் 59,800 கிட்ட வரையும் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகி பட் நேற்று ஒரு 19% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் கொடுத்து பிடிசியோட ப்ரைஸ் $71,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கேன். ஸோ சிங்கிள் டேல எப்படி வந்து டம்ப் ஆச்சோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் கொடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ரொம்ப நல்ல ஒரு ரெக்கவரின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ பிட்காயினோட 4 டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து பார்க்குறப்போ ஒரு டிசெண்டிங் ப்ராட்னிங் வேஜ் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ராட்னிங் வேஜோட அப்பர் ட்ரெண்ட் மட்டும் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வந்து வச்சதுன்னா பிட்காயினோட ப்ரைஸ் ஒரு $75,000 ஒரு $79,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ நம்ம நேற்று வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் பிடிசிக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கிட்ட இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் 200 EMA மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ளைம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபெக்டாக வந்து நடந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ பிட்காயின் இந்த வீக்கோட கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 200 EMA மேலே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருச்சுன்னா மோஸ்ட்லி ரெக்கவரி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அது கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சா தான் ஒரு $54,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ பிடிசியோட RSI வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா 26% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 26 அப்படின்னா 27 இந்த ரேஞ்சில் தான் வந்திருந்ததோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாட்டமாக கூட வந்து இருந்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி 2022 பிடிசியோட RSI வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25 அந்த ரேஞ்சில் இருக்கப்போ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பம்ப் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. ஸோ பிட்காயினோட பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சு இருக்குன்னா இந்த USDT டாமினன்ஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டாமினன்ஸுமே நம்ம சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே அவுட் வந்தால் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவான இந்த 9% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் கொடுத்து அங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து இப்போ ஒரு 7.796% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ திரும்பவுமே இந்த USDT டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8% to 8.2 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அந்த நேரத்தில் பிட்காயின் திரும்பவுமே ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும். ஸோ அந்த பிடிசி இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராட்னிங் வேஜ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த ப்ராட்னிங் வேஜோட அப்பர் ட்ரெண்ட் மட்டும் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் இந்த USDT டாமினன்ஸோட அடுத்த சப்போர்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வருதுன்னா கிட்டத்தட்ட 6.3% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ USDT டாமினன்ஸ் 6%லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் $80,000 $85,000 மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் எத்தீரியமுமே நேற்று நல்ல ஒரு ரெக்கவரி சிங்கிள் டேல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் கொடுத்து அதோட ப்ரைஸ் $2,100 வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தீரியமோட மந்த்லி சார்ட்டை வந்து நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிமாண்ட் ஜோனுக்கு வரையும் வந்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளோட லோ ட்ரெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து எத்தீரியம் பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாது. ஸோ மோஸ்ட்லி கம்மிங் டேஸில் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட்வேஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகலாம். ஆக்சுவலி எத்தீரியம் நேற்று நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பம்பாக இருக்கணும். ஸோ இன்னும் பெருசாக பம்ப் ஆகிறதுக்கு மேஜர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பிட்காயினோட சேர்ந்து டாமினன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிடுச்சு. ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் 58.44லேருந்து பிட்காயின் கூடவே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 59% மேலே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள் பிரேக் டவுன் ஆயிருந்தது, சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிருந்தாலும் பிட்காயின் கூட சேர்ந்து இப்போ பம்ப் ஆனதால் டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த டாமினன்ஸ்க்கு ஒரு எண்டு வந்தால் மட்டும் தான் ஆல் காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பம்ப் கொடுக்கும், ரெக்கவரியுமே வந்து கொடுக்கும். பட் இந்த டாமினன்ஸ் பல வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ரொம்பவே ஒரு ஹைலியே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டான பிட்காயின் கிராஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ், ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிட்காயின் அண்ட் எத்தீரியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பைனான்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 28,000 BTC வந்து பை பண்ணியிருக்காங்க. காயின்பேஸ் 14,000 BTC, கிரேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 8,591 BTC. ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸ்சேஞ்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ ரீசெண்டாக நடந்த இந்த கிராஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூரான ஒரு மேனிப்புலேஷன் தான். சீப்பான ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை வந்து பை பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவு வந்து கிராஷ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள் கைஸ். பிடிசி இந்த ப்ராட்னிங் கொஞ்சம் உடச்சா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ஜோனுக்கு போயிடும். சப்போஸ் இங்கே வந்து ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா இந்த ப்ராட்னிங் வச்சோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் எங்கே வருதுன்னா கிட்டத்தட்ட $57,000 to $58,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது. அண்ட் மண்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி க்ளோஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த வீக்லி க்ளோஸ்மே எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா 200 EMA மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து வைக்கணும். ஸோ அப்படி வச்சதுன்னா பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சேஃபான ஜோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பாட்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படி மேக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப விஷயம் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துருங்க எல்லாரும் நம்மளோட டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குன்னு ஒரு சப்போர்ட் கொஞ்சம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.